விவசாயத்தை பார்க்கலைன்னா சோத்துக்கு நம்மளெல்லாம் என்ன செய்ய போறோம்? சுப்பிரமணி கிடையாது, ஏன் கதிர்வேலு சுப்பிரமணியமா? விவசாயம் தான் மெயின். விவசாயம் பார்க்குற ஆளுகள்லாம் கை தூக்குங்க. இல்லை, அந்த கை ரேகை வேற மாதிரில தெரியுது, கீழே போடுங்க. கொத்தனார் வேலை ஆக்குறெல்லாம் கை தூக்குங்க. போய் களவு ஓடுங்க. இந்த வாரேன். எந்த தொழில் செய்தாலும் என்ன, செய்யும் தொழிலே தெய்வம் என்று பட்டுக்கோட்டை பாட்டில் சொல்லி வைத்து போய்விட்டார். சூப்பரப்பு. அதுக்கு என்ன குடும்ப பிரச்சனையா இருந்தா அது பாவம், அது நல்லா இருக்கணும். பூரா தீபாவளி முடிஞ்சு ஆத்தா, தீபாவளி முடிஞ்சு அடுத்து கிளியாஞ்சட்டி அலசி வைங்க. தம்பி நீங்க ஏதாவது சிரிச்சு விட்டு என்னை காட்டி கொடுத்து போக ஒரு அளவுதான். கார்த்திகை வந்துருச்சு. கார்த்திகையில் என்ன செய்வாங்க? கிளியாஞ்சட்டி எடுக்கணும். தீபாவளி வந்தால் பலகாரம் போடுவாங்கன்னு காத்திருந்தோம். ஒவ்வொரு இளைஞர்களும் தெரியும், காண்ற டெய்லி எண்ணுவேன் தீபாவளி எப்போ வரும் எப்போ வரணும். இப்போ தீபாவளி வந்தால் நமக்கு எரிச்சலாக இருக்கு. அதே இட்லி அதே தோசை. பொம்பளை ஆளுக புதுசு புதுசாக ஏதாவது ஒன்று செய்யணும்னு யூடியூப்பில் பார்த்து ஒரு பொம்பளையெல்லாம் பணியாரத்தில் போய் வெள்ளரிக்காய் வச்சு செஞ்சுருக்கா. கேட்டா வெள்ளரி பணியாரம். பழைய மாதிரி பொம்பளை ஆளுகள்லாம் ஆட்டோரில் ஆட்டோ விட்டா முடியுமா? இடியப்பம் அந்த வந்துட்டால, என் குடிய கெடுக்க வந்துட்டால, இடது பக்கம் சனிய இடியப்பம்ட்டேன். அதான் நான் பார்த்தேன், என்ன அடுப்பு பற்ற வைக்கிற, பற்ற வச்சு எண்ணெயை சேர்த்து எரிச்சு விட்டு போடா. ஏங்க கவட்டுக்குள்ள குடிஞ்சு பார்க்க வாங்க. இந்த ஏங்க சொன்னவன் கூமாப்பட்டி தங்கப்பாண்டி. ஏங்க என்னங்க நல்ல ஃபிகர், அதை போட்டு தடவிடுத்துறேன். நான் வருஷம் ஃபுல்லாக ஏங்க எங்கன்றேன். எனக்கு வர்ற பிள்ளைய உரம் பூல தள்ளி வெளியே வந்து சரி நல்ல வழியாக இருக்குன்னு ரெண்டு தடவுறேன். புருஷன் முன்னாடி நின்று பருப்பு திண்டுக்கிட்டே என்னை கையை நோன்றேன். வெளியில் வா உன்னை வெற்றேன்றேன். ஏன் பொழப்பு அப்படி இருக்கு. எப்படி இருக்காங்க லேடிஸ்? நல்லா இருக்காங்களா? உள்ள பாட்டு வேண்டாம். அந்த கொடூரமா பாண்டா, மேலூர் பாண்டா, அந்த கருமுண்டம் பார்த்து ஏலே ரெண்டு பேரும் என்ன புடுங்கணும்னு தண்டிக்கன்றா. என்னை எத்தனை மதிக்கிறேடா நீங்க? இல்லை பிக்னிக் வந்தீங்களா? மாமாவை சொல்லவா? என்ன போய் சொல்லணும்? மறுபடியும் காவல்துறை அதிகாரி ஐயா மேடைக்கு வாங்க ஐயா, பெரிய அதிகாரி வந்திருக்காங்க. வாங்கய்யா. இந்த மேடை ஓட்டுறது யாரு மாமா? அம்மன் நம்ம மேடையா? சூப்பர் சூப்பர். ரெண்டே துணிலே மேடையை முடிச்சு விட்டியே. வாங்க காவல்துறை ஐயா வாங்கய்யா. வாங்கய்யா. நீங்க இல்லைன்னா நாங்க இல்லையா? முதல்லாம் காவல்துறை அதிகாரி ஐயா ஈஸியாக ஏமாத்தலாம். நம்மலாம் லைசன்ஸ் இல்லை, அதுலேயும் நீலி கிணறு வடிச்சா மன்னிச்சு விட்டுருவாங்க. இப்போ நீ வந்து உருண்டு விரண்டாலும் செத்த ஒரே மிஷினு தான். 1500 ஓட்டு விட்டோடே வண்டியை விற்று கட்டி விட்டு உங்களுக்கான்னு ஐஸை வாங்கி சப்பிட்டு போக வேண்டியது. காவல்துறை அதிகாரி ஐயா மேடைக்கு வாங்க. எங்கன்னு வர்றாரு ஐயா? வர்றாரா? வாங்கயா வாங்கயா வாங்கயா. துப்பாக்கி இருந்தா சுடுங்கயா வானத்தை நோக்கி. ஆளு விலகட்டம். கட்டழகன் கந்தசாமி அவன்தாம்மா காவல்துறை அதிகாரி வர்றாங்கம்மா. வாங்க வாங்க மேடைக்கு வாங்க. இரவுகள் பாராம உழைக்கிற தெய்வம் காவல்துறை ஐயாதே. ஐயா போகும்போது அதுல அந்த அவரை கடைசி போல ஓட்டுறாப்லையா? ஒத்தக்கடை காதல் அதிகாரிகளுக்கு இந்த பொன்னாடையை போத்துக்கிறேன். அதே இவங்கள மாதிரி அதிகாரிட்டு நான் பாராட்டு வாங்கணும். நீங்க நல்லா நடிக்கிறீங்கன்னு சொன்னார். இப்ப சொன்னதா இல்லை நாடகத்திலையா? ஒரு 2 வார்த்தை பேசுங்க. இந்த இடியப்பம் கிட்ட ஒரு ஆள், இந்த அங்கிட்ட ஒரு ஆள் எதுக்கு எடுத்தாலும் கை தட்டுறாங்க. அண்ணன் தான் எதுக்கு தட்டுற? அனைவருக்கும் வணக்கம்.
சார் வந்து நல்லா நடிக்கிறாங்க. சாரா? ஆமாம், எல்லாருக்கும் நன்றி. அந்த முட்டை கண்ணன் லேசா பார்த்தீங்களாயா, தொங்கிருச்சியா பார்த்தீங்களாயா? உங்களுக்கே மரியாதை இல்லாமல் மைக் எப்படி வச்சுருக்காங்கன்னு. வந்தாயா? இது முடி வெட்டினே வெட்டலையாடா? கூட கமுத்து விட்ருக்காங்கண்ணே. உண்மையிலே என் தம்பிகளெல்லாம் இன்னைக்கு மை செட்டில் இரவு பகல் வராமல் உழைக்கிறாங்க. அவங்களுக்கு கூடிய சீக்கிரம் அவங்க ஓனர் ஆகணும். உண்மையிலே ஓனர் ஆகணும். நாங்கள் தெருவில் தெரியணும்ன்றாவே அதே உண்மை. உண்மை உழைப்பை ஒரு தொழிலே முழுமையாக செலுத்துவன் ஒரு காலத்திலே முதலாளி ஆகலாம். நானே கை தட்டிக்கிறேன், நானே தட்டிக்கிறவேன், நானே சிரிச்சுக்கிருவேன். மொத்தத்தில் இடியப்பம் என்னைக்கு இது பண்ணாங்களோ நான் லூஸ் ஆகிட்டேன். இடியப்பம் பருத்திப்பால் ஏங்க வணக்கண்டா உள்ள அவன் கொய்யாப்பழம் சமோசை நாடகமாக மாடுதானே பஸ் தான் நாடகம். சிரிக்கணும், நீங்க சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். இது நக்கலுக்கு நீ தாடா சிரிக்க சொன்ன. அந்த சிரிப்பு வேற. ஆனா என்ன சிரிச்சாலும் விழாக்க வண்டி மட்டும் சிரிக்க மாட்டாங்க. ஏன்னு காசு வங்கோலையா போச்சாடான்னு. இது தெரியாம ஒரு நாள் கூகுள் பேல நாடகம் வாங்கி விட்டேன். அதுக்கு தப்பா இப்போ வேணாம்ன்றேன். கூகுள் பேல நாடகம் வாங்கி அந்த ஆள் 15,000 போட்டுக்கிட்டு செல்லை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டேன். நானும் ஊரை மேப்பில் ஓட்டு தேடி கண்டுபிடிச்சி ஊருக்கு போயிட்டான். போய் நாடகம் முடிச்சதுக்கப்புறம் காலையில் போய் கதவை தட்டி கேட்குறேன், வீடு வீடா இந்த நம்பருக்கார் யாருன்னு தெரியுதான்னு. காசு தரலங்க. அதில் ஒரு கிளவி சொன்னிச்சு, அது நல்லா இருக்கும். ஆத்தா காசு தரல, நாடக காசு பேசுனாலும் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டேன். எந்த புருஷன்ட்ட பேசினே அவன்கிட்ட வாங்கிட்டு போ. எந்த புருஷன்டுச்சு அவனுக்கு பிறந்த வந்தேன். நீங்கள் அத்தனை பேருமே 100 ஆண்டு காலம் நோய் நொடி இல்லாமல் சந்தோஷமாக வாழணும். பக்கத்து வீட்டு எடுத்து வீட்டுக்காரங்க உங்களை ஏதாவது பண்ணுனா உடனே பட்டுக்கோட்டை பக்கத்தில் ஒரு ஊரில் நல்ல செய்வனை வைக்கிறாங்களாம். அந்த நம்பர் உங்களுக்கு தரேன், போய் பண்ணி விட்டுருங்க. சிரிக்கக்கூடாது, அதெல்லாம் செய்யக்கூடாது. செய்வனை என்றால் என்ன? செய்த வினை கொஞ்ச நாளில் ஒன்னே திரும்பும். அதே செய்வன். மற்றவர்களை பார்த்து போராமப்படுவதை விட அவனை போல் நம் நல்ல மனிதனா நல்ல செல்வாக்கா வாழணும் என்று முயற்சி செலுத்து. அது யாரு? ஒரு ஆள் தான் கை தட்டுறியா? யாரு கை தட்டலாம்? மாணவ செல்வங்களுக்கு ஒரு முக்கியமான வேண்டுகோள். பெத்த தாய் தப்பன் எப்படி கஷ்டப்படுறாங்கன்னு பார்த்த உள்ள உண்மையிலே படிச்சு முதல் மாணவன் மாணவி ஆவார்கள். பெத்த தாய் தப்பன் படுற கஷ்டத்தை பார்க்க அங்கிட்டு போறது. என் தங்கச்சி முக்கார போட்டு சிரிக்குதுவார். படிக்க போறியா? எதுக்கு போற? இடியாப்பம். வாத்தியார் மாமா காலத்துல தெரியும். மாமா எதுவுமே கவனிக்கல. எதுக்கு மாமா காலத்துல வாத்தியார் வந்து அடிக்கிற அடியில 2 உடி உப்பு இருக்காது. வீட்டுல உப்பு ஒத்துறப்பா சுடுதண்ணியை போட்டு காலை தடவி விடும் போது உங்க ஆத்தா சொல்லணும், அந்த வாத்தியாருக்கு கையில கட்ட முளைக்க எனக்கு ஒரு கொள்ள கழிச்ச வர என் பச்சை மண்ணை போட்டு இப்படி அடிச்சிருக்காளே. அப்ப இப்ப எந்த வாத்தியாரும் அடிக்க முடியாது. என்ன லேசா போய் அப்படின்னு அடிச்சா சத்தேன். சாயந்தரம் போகும்போது 20 பேர் அருவக்கம் போட்டு என் மகனை அடிச்சியாமல்னு அப்ப சட்டியோட வாய்வே மாட்டார். அடியாத பிள்ளை படியாது. படிப்பு அவசியம். இன்னைக்கு நம்ம காசை வச்சுக்கிட்டு எல்லாரும் நினைக்கிறேன் மதுரைக்குள்ள போனா சரியான பள்ளிக்கூடம் இருக்கப்பா. எப்படி எல்கேஜிக்கே 3 லட்சம் கேட்குறாங்க. ஆமா ஆமா ஆமா, அந்த பள்ளிக்கூடத்து செக்யூரிட்டியே நீ தானே? ஆமா நோமானுக்கிட்டு பல லட்சம் காசை போட்டு செலவு பண்ணி கல்வியை விலை கொடுத்து வாங்க முடியாது. ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா என்ன 1வது படிக்கும் போது 1.5 லட்சம் செலவு பண்ணி பிரைவேட் ஸ்கூல்லையா படிச்சாரு? அரசு பள்ளிக்கூடத்திலே படித்து அகில நாட்டுக்கும் பயங்காட்டின ஒரு தமிழன் யாருன்னா ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா. இன்னைக்கு என் தம்பியை ஊர இடியப்பம் பருத்திப்பால்னு கத்துற யாராவது அப்துல் கலாம் ஏவுகணை கத்திருக்கியா? எப்படி கத்துவ? அவர் நல்ல மனுஷன், முதல்ல செத்துட்டார்.
இப்போ இருந்தா அவர் நம்மளெல்லாம் எழுதி வச்சுட்டு போயிடுவார். அவர் இதே லட்சுமிபுரத்துக்கு வந்து பேசியிருப்பாரு. 2 பேரும் எந்திரிச்சு கூடத்துல இடியாப்பம் இருப்பாங்க, தண்ணியில் விழுந்து அப்படி ராமேஸ்வரம் போயிருப்பார். எல்லா பேரும் நல்லா படிங்க, நல்ல பிள்ளைகளாக இன்னார் மையம் இப்படி இருந்தாங்கன்னு பேர் வாங்கிட்டு போங்க. அதே மாதிரி குடிக்கிற ஆளுக்கெல்லாம் ஒன்று சொல்கிறேன், நீ குடிச்சுக்கிட்டே தெரியும் போது அது சுகமாக இருக்கும். குடினால் பாதிச்சா உன் குடும்பமே சுமையாயிரும். இதை எல்லாரும் தெரிஞ்சு அறிஞ்சு பொழைச்சிக்கங்க. நீ ஒரு ஆள் தான் கை தட்டுற, நீ தட்டும் போது எனக்கு அப்படியே செந்தட்டியா. ஒரு பாட்டு பாடிக்கிறேன். என்னாச்சு, கொட்டா வேணாம்ங்களா? ஹலோ சார். தென்பாண்டி 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 ராமன் நாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். தென்பாண்டி ராமநாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். தென்பாண்டி ராமநாடு 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 ராமேஸ்வரம் ராமேஸ்வரம் படுத்திருக்காரு வைக்கிறோம்பா அப்துல் கலாம். அப்துல் கலாம். தென்பாண்டி ராமநாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். அக்கினி சிறகடிச்சு அணு ஆற்றலையே உடைத்து காட்டிய ஐயா. அக்கினி சிறகடிச்சு அணு ஆற்றலையே உடைத்து காட்டி வெற்றிகளை குவித்தாரையா. பெரும் பாசமிகு நம்மள்களா எதன் பாண்டி ராமநாடு 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 ராமேஸ்வரம் ராமேஸ்வரம் படுத்திருக்காரு வைக்கிறோம்பா அவர்தான் அப்துல் கலாம். அவர்தான் அப்துல் கலாம். தென்பாண்டி ராமநாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். பள்ளி சொல்லும், இங்கே உள்ள பள்ளி சொல்லும் மாணவ செல்வங்களே கவனிக்க வேண்டும். பள்ளி சொல்லும் குழந்தைகளுக்கெல்லாம் பெற்றோர் தாய் போலே இருந்தவரா. பள்ளி செல்லும் பிள்ளைகளுக்கெல்லாம் பெற்ற தாய் போலே இருந்தவரா. கல்வி வளா தந்தரையா, இளைஞர்களை கனவு காண சொன்னாரையா. எதன் பாண்டி ராமநாடு ராமநாடு ராமேஸ்வரம் ராமேஸ்வரம் படுத்திருக்காரு வைக்கிறோம்பா வைக்கருமா அவர்தான் அப்துல் கலாம். விண்மீது கனகேவினார், வானத்திலே ஏவுகணையவினார், தமிழக மண் மீது புகழ்துவினார். விண்மீது கனகேறினார், வானத்தில விண்மீன்ல அப்துல் ஐயா வானத்தில கனகேறினார், தமிழக மண் மீது புகழ் தூவினார். உங்களை எண்ணி பாடுகின்றோம் வெறும் உத்தமரா தங்க கலா. தென்பாண்டி ராமநாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். இங்க இருக்க ஆளுதான் தமிழ்நாடு. நீங்க ஒரிசா ஆந்திராவா? தமிழனுக்கு தமிழே ஒன்று சேர்ந்து ஒற்றுமையா இருந்தாத்தான் தமிழ்நாடு யாரும் அசைக்க முடியாது. நம்மளுக்குள்ளே நம்ம அடிச்சுக்கிட்டோம்னா வெளி மாநிலத்துல வந்து பொழைச்சிட்டு போயிடாங்க. நம்ம எல்லாரும் சேர்ந்து நக்கிட்டு தெரிய வேண்டியேன். உண்மைதான். சாதி மதம் அப்பாற்பட்டது தமிழினம். வாங்க மொத்த 100 ரூபா வரல, பூரா துண்டா வந்தா நான் என்ன செய்வேன்? பாப்பா மகதானே அடுத்த வருஷம் ஃபைனல் MA முடிச்சிடும். ஓகே.
நன்றி. 500 ரூபா அம்பளிப்பு கொடுத்து யாருன்னு சொல்லலையே. லட்சுமிபுரம் செல்வமணி சார்பாக 501 கொடுத்து குறிவந்த ஜெயவல்லி அவங்க நன்றி 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 நன்றி. அவங்க சொந்தக்காரங்க நம்பர் நன்றி நன்றி நன்றி. இந்த ஜாலிக்கு பதிலாக 200 ரூபா கொடுக்கலாமா? நன்றி. ரூபாய் பொடி கணேஷ் போயல. யாரு கணேஷ் போயல? கணேஷ் போயல போடுறானா? கணேஷ் போயில போடு, விமல் போயில போடு, சுசிதா போயில போடு. எந்த போயில போட்டாலும் உடம்புக்கு தீமை. அது யார் கேட்குறா? அதான் கேட்குற கிடையாது. சரக்கை விட்டுட்டோம்னு ஒரு ஆள் சொல்கிறேன். இந்த தீபாவளியோட சரக்கை விட்டுட்டேன். இப்போ ஒரு நாளைக்கு 4 வாயிட்டு போயில ஓட்டுக்கிறேன். ஆமாம், 4 வாயிட்டு போயில டெய்லி ஹார்லிக்ஸும் பூஸ்டும் சேர்த்துருக்கேன். போயில வாங்கிட்டு வர்றாரா? வாங்கப்போ. டீ சாப்பிட காசு இல்லையா? முல்லை பெரியார் அணையின் தந்தை கர்னல் ஜான் பொன்னி குயில், பெண் குயில், குயிக்கா பெண் குயிக், மஞ்சம்பட்டி விவசாயி சார்பாக ரூபாய் 301. நன்றி அண்ணே. சம்சாரி மயன் நிரூபிச்சிட்டேன். அது என்ன கணக்கு? 301 200 சார்ஜ் போட்டியா? நன்றி நன்றி. விவசாயத்தில் களை எடுத்தாங்க. நிறமாச கர்ப்பிணி கூட ஒரு பக்கம் புருஷன் வரப்போட்டுன்னா அது பின்னாடியே நட்டுக்கிட்டு போகும். நிறமாச கர்ப்பிணி ஆம்பளைக்கு நிகரா ஏத்தங்கட்டி தண்ணி இறைச்சிச்சுங்க. இன்னைக்கு எங்கே விவசாயம்? பூரா கம்மா வெட்டு. ஒரு தர்த்தினி முடிச்சவ எங்கடா கம்மா வெட்டு? பேர் தான்டா கம்மா வெட்டு. போய் ரோட்டில் நின்று கூட்டிக்கிட்டு உட்காந்துருக்கு கம்மா வெட்டான். என்ன கம்மா வெட்டு? நொப்பத்தா வெட்டு கம்மா வெட்டு. இப்போ எங்கே வேலை ஆக்குதுங்க? இப்போ எல்லாம் களை எடுக்க போனோம்னா அந்த நிலத்துக்கானே வயக்காட்டு வித்து தாண்டா அதில் சம்பளம் கொடுக்க முடியும். வயக்காட்டுக்குள்ள இறங்குறதுக்கு முன்னாடி இந்த மேடம் அதுக்கு ஒரு தலைவி இருப்பாங்க. அவங்க தான் கான்ட்ராக்ட்காரங்க. அந்த அம்மா இப்போ பூரா குறுப்பு வச்சிருக்கப்பா. குறுப்புலேயே பேசுறது. ஒரு 27 பேர் வரணும் முடியாய் களை எடுக்க வந்துருங்கடி டபக் முடிஞ்சிச்சு. இப்போ வயக்காட்டில் இறங்குறதுக்குள்ளே இந்த மேடம் குட்டை பிஸ்கட்டு, உளுந்த வடை, புரு காப்பி, வெத்தலை வாக்கு. இவன் ரொம்ப இழந்திருப்பான் போலடாவே. அவனை அரிச்சிட்டாங்க. அவன் ரொம்ப நிலத்தெல்லாம் இழந்திருப்பான். வெத்தலை வாக்கு. அப்புறம் ஏன் முண்டை பொம்பளை இந்த காலத்தில் காஞ்சி மூக்கு பொடி அம்புட்டியும் போய் கரெக்டாக 11 மணி வரைக்கும் தான் களை எடுப்பாங்க. அதுக்கப்புறம் கிரிக்கிரின்னு பெல் அடிச்சிடும். மறுபடியும் 4 வடையை தின்ட்டு போயிடும். உழைப்பு இப்போ கிடையாது. 100 நாள் வேலை திட்டம் அப்படின்னு ஒன்று வந்தது. எதற்காக? வயதானவர்கள் வயதான காலத்திலே சாப்பாட்டுக்காக யார்கிட்டையும் போய் கையேந்த கூடாது என்பதற்காக தான் அந்த அரசாங்கம் ஏற்பாடு செய்த வேலைதான் இந்த 100 நாள் புனிதமான திட்டம். இன்னைக்கு எல்லாருக்குமே அதே வேலை. எல்லாருமே பூரா படிச்சாலு பெரிய ஜிம்மு அவன் வேண்டு எல்லாரும் கிளம்பிட்டேன். முரட்டாளா இருக்கேன். மீசையை திரிக்கிட்டு என்ன மச்சான் 100 நாள் வேலை வச்சுட்டாங்கல்ல அப்படியே போய் தகத்துற மாதிரி. யாரு வேலை ஆக்குறா? ஆம்பளை உரம் மம்பட்டியை தூக்கி போட்டு சீமக்கரவை சுத்தம் பண்ணி சீட்டு விளையாடுறேன். வாடா ரம்மி வாடா அடங்கொத்தா சோக்கர்றா எங்கடா கிங்கு அடங்கு போட்டு தொங்குடா. பொம்பளை உரம் தாயக்கட்டை விருத்தம். அங்கே வரும் ஒரு அக்கா சிரிப்பை பாருங்க. கேட்குறேன். ஆமா நீ தாயம் போட்டு தானே இந்தியாவுக்கு தங்க கப்பு கிடைச்சிருக்கு. தாயம் என்றால் என்ன? உருட்டு. உருட்டு கிடையாது. இப்படி தாயக்கட்டையை நல்லா இது பண்ணிட்டு இப்படி உருட்டுனா விருத்த விழுக போகுது. அந்த தாயக்கட்டைக்கு எத்தனை கெட்ட வார்த்தை. ஆண்டவா ஆண்டவா. எங்க ஊர் பக்கமெல்லாம் பொம்பளை ஆளுக பேசுனா அங்கே நிக்கிற ஆளுக இதாயிருவேன், மூடாயிருவேன். அப்படி என்னன்னே பேசுவாங்க. ஏய் தாயை உருட்டிக்கிட்டே பொம்பளை சொல்றா. எங்க ஊர் பொம்பளை எங்கடி குச்சிக்காரி ஒரு 2, அடுத்த பொம்பளை அடி தேவடியா ஒரு 3, அடி கிறுக்கு முண்டை ஒரு 12. தாயக்கட்டையை வேணா தேவடியான்னு சொல்லுவாங்களாடா? சொல்ல மாட்டாங்க. இல்லை இது கிராமத்தில் நடக்கிறது தான். போற ஒரு முத்தாய புறம் தாயை விளையாடுங்க, எது வேணா விளையாடுங்க.
அவங்க குடும்பத்தை அவங்க பார்த்தாத்தேன் நல்லா இருக்கும். இந்த அவர் செய்வார் இவர் செய்வார்னா மதுரை செய்வார், யாரும் செய்ய மாட்டாங்க. அதனால குடியாரனை பத்தி ஒரு பாட்டு பாடிக்கிறேன். வேணா மது பழக்கம், இந்த ஒரு சிலர் தண்ணி அடிச்சிருப்பீங்களே, அவன் தான்டா தமிழன். கைதட்டு கைதட்டு. தண்ணி அடிச்சிருப்பேன்னு சொல்லும் போது உன்னையும் ஒத்துக்கிட்டேன் பாரு தமிழன். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ஒரு ஊர்ல போய் ஒரு அட்ரஸ் கேட்டால் யாரும் சொல்றது கிடையாது. அவர் கண்ணை வீடு எங்கே, எந்த கண்ணே? கொத்தனார் வேலாக்குற கண்ணே இருக்காரு, ஒருத்தர் ரைஸ் மில்ல வேலாக்குறாரு, ஒருத்தர் ஜவுளிக்கல்ல வேலாக்குறாரு, ஒருத்தர் கண்டக்டர் இருக்காரு. எந்த கண்ணே ஆய்வுன்னு சொல்லுவேன். பிளாக்கில் சரக்கு ஓடுறது எங்கேன்னு கேளு, அழகா கூட்டு போயிடுவேன். நேரம் போங்க, அந்த ஒரு கருவு தெரியுதா, அந்த ஒரு கொப்பு ஒடிஞ்ச மாதிரி இருக்கா, அதுக்குள்ளே போங்க, ஒருத்தையும் படுத்து கிடப்பேன். அங்கே தான் ஓட்டுறாங்க, 2 பாட்டில் பற்றி வாங்கிட்டு வந்தேன். அதனால பாட்டு வேணா மது பழக்கம், வேணா முன்னே குடி பழக்கம், வீணா உடம்பு கட்டு குடலு வேகுமே, நம்ம ஆசை மனைவி உள்ள தெருவில் வாடுமே, நம்ம ஆசை மனைவி உள்ள தெருவில் வாடுமே. வேணா மது பழக்கம், வேணா முன்னே குடி பழக்கம், வீணா உடம்பும் கிட்டு குடலு வேகுமே, உன் ஆசை மனைவி உள்ள தெருவில் வாடுமே, உன் ஆசை மனைவி உள்ள தெருவில் வாடுமே. பத்து வயசு உள்ள அந்த புள்ளைக்கு என்ன தெரியுது என் அண்ணன் தம்பிகளா? 10 வயசு உள்ள பள்ளிக்கூடம் போற புள்ள, சட்டை கிழிஞ்சு ஒச்சு வாங்கி தந்தி, சட்டை கிழிஞ்சு ஒச்சு வாங்கி தந்தையா, பட்ட டாஸ்மார் கட குடிய தானி மறந்தாயா, பட்ட டாஸ்மார் கட குடிய தானி மறந்தாய். நமக்கு வேணா மது பழக்கம், வேணா முன்னே குடி பழக்கம். சேர்த்து வச்சு கோட்டர் வாங்குற, 150 சேர்த்து வச்சு கோட்டர் வாங்குற. வேணா மது பழக்கம், வேணா முன்னே குடி பழக்கம், வீணா உடம்பு கட்டு குடலு வேகுமே, நம்ம ஆசை மனைவி உள்ள நம்ம அப்பையாத்தா, நம்ம நம்பி இருக்கிற இந்த ஜீவனெல்லாம் இந்த குடிநாடு தமிழ்நாட்டில் பல குடும்பம் தெருவில் வாடுது. மேடை நாடை நடத்துக்க அந்த அண்ணன் நம்பரை வாங்கி கூட்டு வந்துருங்கடா. அது ஒரு ஆள் தான்டா ரப்பு ரப்புன்னு கை தட்டுது, எல்லாம் பண்ணுது. என்ன குறுக்கு பாதையா, என்ன எதுக்கு போறீங்கன்னே தெரியல. என்ன கரத்திலும் பொன்னலம் குடியே, மதிப்புக்கு மரியாதை குறிய மதுரை மாவட்டம், மதுரை கிழக்கு வட்டம், மாங்குளம் சேகரம் லட்சுமரம் கிராமத்திலே அருள் பார்த்து கொண்டிருக்கின்ற காவல் தெய்வம் அருள்மிகு ஐயனார் சாமி நாகம்மாள் சாமி திருக்கோவில் 3ஆம் ஆண்டு வருடாபிஷேக விழாவை முன்னிட்டு இன்றைய தினம் ஒத்தக்கடை உயர்திரு காவல்துறை சார்பாளர் தலைமையிலும் இந்த லட்சுமிபுரம் கிராமத்தார்கள் ஒன்றுபட்டு இந்த நாடகத்தை நடத்தினாலும் வெளியூர்லேருந்து வருகை தந்த என்னுடைய அண்ணன் தம்பியதான். இதுதான் மாமா நம்ம ஊருக்கே பெருமை. நீங்கள் என்ன சாமி கும்பிடுங்க, ஐயனார் குதிரையை தூக்குங்க, அன்னதானம் போடுங்க, அது பெருமை கிடையாது. நம்ம ஊருக்காக வெளியூர்லேருந்து நம்ம ஊரை பார்க்க வருங்க அந்த கலையை, அவர்களுக்கு தான் நான் பாதம் தொட்டு வணங்குறேன். இதான் பெரிய பெருமையை, நம்ம ஊருக்கு கிடைச்ச சொந்தமே. அங்கேயா வாடா நண்பா சதீஷ், வாழ்த்துக்கள். முண்டை பேரை சொல்லணும்னு கையை கடிக்கிட்டே இருக்காண்டா. சரி, வள்ளிதர்ம நாடகம் உங்கள் மத்தியில் அது விமர்சையாக நடைபெறும். நடிபுச வேந்தன் நடிபுச மன்னன் உங்கள் அபிமான நட்சத்திரம் அறந்தாங்கி பக்கத்தில் உள்ள மேலப்பட்டு கிராமத்தை சேர்ந்த கேபிஏ காளிமுத்தவர்கள் இந்த மேடைகளை மேலன் வேடன் விருத்தனாக நடிக்க காத்துக்கொண்டார். குயிலுக்கு இணையாக பாடக்கூடிய பயந்தமிழ் செல்வி, நிறத்திலே கருப்பா இருந்தாலும் தமிழுடைய நிறமே கருப்பு தான்.
அந்த வள்ளி பேரை சொல்றதுக்கு இந்த கலிசேரி எம்கேஆர் தகுதி இல்லாதவன், இருந்தாலும் நோட்டீஸ்ல இருக்கு. சொல்லுண்ணே, நான் சொல்லித்தேன். சொல்லுண்ணே. துவரங்குறிச்சி மண் கண்டெடுத்த எம்ஏ வள்ளியம்மா பெரிய படிப்பு படிச்சிருக்காங்க. தம்பி கொஞ்சம் குனிங்களே, ஒரு 3 அடி அடிச்சுக்கிறேன். அந்த அவங்க ஆத்தாப்பே இன்சில் எம்ஏ படிச்சா எதுக்கு தண்ணி ஓரத்தில் பயந்துக்கிட்டே பவுடர் போடுது? வள்ளியாவது பரவாயில்ல, நாரதர் உட்காந்துருக்கேன் பாரு, அப்படியே இருந்தா எப்போ பார்த்தாலும் அப்படியே தண்டுட்டி அக்கறைய மாதிரி. எனது அன்பு சகோதரி துவரங்குறிச்சியை சேர்ந்த எம்ஏ ரேணுகா தேவி அவர்கள் வள்ளியாக சொல்லிக்க காத்துக்கொண்டு பாட்டுக்கென்று இவர் பிறந்துட்டாரா இல்ல இவருக்கென்று எழுதப்பட்டு நிரகமா தண்ணியிலே தொண்ட குலுகி புடுங்குற அளவுக்கு பாடுறாரா? சங்கீத பேரரசு, இரவிலே நாடகம், பகலிலே கரிமூட்டம். ஆமாப்பா, நான் என்ன சாதாரண, நான் ஜெம்பரியாடு காலில் போய் மேய்ச்சிருவேன். செய்யும் தொழில் தெய்வம். அவன் கரிமூட போட்டு அவன் அத்தை தண்டி வீடு கட்டியிருக்கேன். நீ கியா புயான்னு அனுப்பி முண்டை என்ஃபீல்டுக்கு டிவி கட்ட முடியாமல் தூக்கிட்டு போயிட்டாங்க. அவன் மூத்தத்தை வாங்கி குடி. என்ஃபீல்டு வாங்குறாரு இவர், இன்னும் வரவே இல்லையா? சரி, நல்லா இருக்கு. எதில் விட்டேன்? வாயில. கொஞ்சம் இருங்கப்பா, கொப்பளிச்சுட்டு வரேன். எனது அன்பு நண்பன் வையாபுரியை சேர்ந்த செந்தில் குமரன் அவர்கள் நாரதராக தோன்றி உங்கள் அன்பு பிறகு நேரம் டோப்பு முடிய எண்ணெய் போட்டு தேய்ச்சிருப்பியா? எண்ணெய் போட்டு தேய்ச்சி ஆத்துல அழகிறா. ஹார்மோனிய கலையரசு, பின்பாட்டு இசையமுது. எத்தனை ஹார்மோனிய சக்கரவர்த்தி நான் சந்திச்சிருக்கேன். அத்தனை பேர்த்துக்கு ஒரு தனி திறமை உண்டு, தனி குரல் வளம் உண்டு. ஆனா என் தம்பி நாடக உலகத்திலே கட்ட துண்ட முட்டை. அவன் தொண்டைக்கு என்ன முடியுதோ அதைத்தான் பாடுவேன். அப்படித்தான் இருக்காங்க. அதனால 4 பேர் வந்து தண்ணியை போட்டு வந்து சொல்லுவாங்க, இந்த அப்படி பாடு இப்படி பாடலாம். அதெல்லாம் உனக்கு வந்து அண்டவே அண்டாது. உன் தொண்டைக்கு என்ன முடியுமோ அதை மாதிரி பாடிட்டு காசு கொடுப்பேன், வாங்கிட்டு ஓடிடு. என் அன்பு தம்பி புதுக்கோட்டை காவிரி நகரை சேர்ந்த டிஆர் மணிகண்டன். என் தம்பி மணிகண்ட பிடிச்ச விஷயம் என்னன்னா, பெத்த தாயினுடைய பாட்டை அருமையா பாடுவேன். இவனை அடிச்சுக்கிற ஆளே இல்லை, ஏன்னா அடிக்க முடியாது. 20 அடி அடித்தாலும் லேசாக தொழிதான் வலிக்கும் போயிடுவேன். ஆனால் இழைச்சாலும் சோறு விட முடியாது. உங்கள் ஊரில் ஒரு வருஷத்துக்கு நான் விட்டு போகிறேன், எந்த வீட்லையாவது அரிசி இருந்தால் என்னை செருப்பு கட்டி அடிங்க, திண்டு குசி விட்டு போயிடுவேன், பிரித்து எடுத்துருவேன். இன்னைக்கு மேலூரில் இந்த மாமா பார்த்த வேலை தான். அப்போ ஊரில் வந்து சமைக்கலை பூ ஹோட்டலில் சாப்பிட்டு வந்திருக்கேன்னு சொன்னோன்னே இவனை சொல்லிவிட்டேன். ஹோட்டலில் அள்ளிட்டேன். ஸ்பெஷல் 3, சாதா 2, புரட்டா 16 அடிச்சிருக்கேன். அடித்து தோசைக்கல்ல லேசாக நகட்டியிருக்கேன். இது கருந்தோசையான அந்த மாஸ்டர் கரண்டியை வச்சு ஒரு மண்டையில் டங்கி போட முட்டை 200 பேத்துக்கு சமைச்சேன். ஒரு ஆளை திண்டு போயிட்டு ரெகுலர் கஸ்டமருக்கு நான் என்னடா செய்யறேன், வெளியே விடான். வெளியே வந்து என்ன பண்ணியிருக்கேன், கோதுமை மாவை தின்ட்டு வந்திருக்கேன். அப்படி ஒரு ஏன்னா வஞ்சதும் இல்லாத தம்பி, வெட்டி வாசிக்கிற ஆள் குறைச்சி சாப்பிடு. நீ நல்ல ஒரு வரப்பு ஓட்டுற ஆள், வண்டி கிண்டி ஓட்டுற ஆள் சாப்பிடலாம் செமிக்கேன். நீ இப்படியே கிச்சான்னு என்ன அம்மா பாட்டு பாடு. புதுக்கோட்டை காவிரி நகரை சேர்ந்த டிஆர் மணிகண்டன் அவர்கள் ஹார்மோனிய பெண்பாளர். ஓ அம்மா சிக்கு புக்கு ரயிலே கலக்குது பாருவ ஸ்டைலே. சிக்குவாலா என்னப்பு சிக்குவாலா கொஞ்சம் மயிலே ஓகே நாடி தூளே. இன்னைக்கு சிலைக்கு சில நடுவே, சிலைக்கு சில நடுவே, நீ சேவிங் பண்ண பிளேடு மலங்கி போச்சு பூ. இலை நாடத்து கொண்டே அழுகிற மாதிரி பாட சொன்னேன். சிக்குவாலா சுரட்டுக்கு நக்குவாலா. ஆத்தா ஒன்றேள அந்த ஆகாயத்தை போல, ஆத்தா ஒன்றேள அந்த ஆகாயத்தை போல, தொட்டில் கட்டி தூங்க தூரி கட்டி ஆட, ஆத்துல மீன் பிடிக்க அப்பனுக்கும் தடவை பார்த்தால சேர்த்தனக்க தோணும்.
செத்தாலும் என்ன போத்த வேணும், செத்தாலும் என்ன போத்த வேணும். இடுப்புல கட்டிக்கிட்டு நீச்சல் பழகினதும் ஒன்றேளதானே, வண்ண பூஞ்சோளதானே. இடுப்புல கட்டிக்கிட்டு நீச்சல் பழகினதும் ஒன்றேளதானே, வண்ண பூஞ்சோளதானே. வெறுந்தர விரிப்புலதா படுத்து கிடந்ததும் ஒன்றேளதானே, வண்ண பூஞ்சோளதானே. இரைச்சல காயும் போது வானவில்லா தெரியும், இத்து போன சேலைக்கின்னும் சோக கதை புரியும். கஞ்சி கொண்டு போகையிலே சும்மாடா இருக்கும், நீ சேலை கட்டி இறைச்ச தண்ணி சக்கரையாய் இனிக்கும். நீ சேலை கட்டி இறைச்ச தண்ணி சக்கரையாய் இனிக்கும். தாவும் கேள அந்த ஆகாயத்தை போட தாவும் கேள. அக்கா கட்டி பழகினதும் ஆடு கட்டி மேய்ச்சதும் ஒன்றேளதானே, வண்ண பூஞ்சோளதானே. அக்கா கட்டி பழகினதும் ஆடு கட்டி மேய்ச்சதும் ஒன்றேளதானே, வண்ண பூஞ்சோளதானே. வெக்கையில விசிறியாகும் வெயிலுக்குள்ளே குடையாகும் ஒன்றேளதானே, வண்ண பூஞ்சோளதானே. பொட்டிக்குள்ள மடிச்சு வச்ச அழகு முத்துமானே, ஏ அம்மா. பொட்டிக்குள்ள மடிச்சு வச்ச அழகு முத்துமானே, காயம்பட்ட விரல்களுக்கு கட்டு போடும் சேலை, மயிலிறகமோ சேலை மனசுக்குள்ள விரியும். வெளுத்த சேலை திரி விளக்கு போட்டா எரியும், ஓ வெளுத்த சேலை திரி விளக்கு போட்டா எரியும். தாவும் கேள அந்த ஆகாயத்தை போல, தாவும் கேள அந்த ஆகாயத்தை போல. தொட்டில் கட்டி தூங்க பூரி கட்டி ஆட ஆத்தில மீன் பிடிக்க அப்பொழுக்கும் தளதோட்ட பார்த்தாலே சேத்தனக்க தோணும். நான் செத்தாலும் என்ன போத்த வேணும், ஓய் செத்தாலும் என்ன போத்த வேணும். ஓ செத்தாலும் என்ன போத்த வேணும், செத்தாலும் என்ன போத்த வேணும். அந்த அண்ணன் எங்கள் அண்ணன் வந்து 40 ரூபா அம்பளி கொடுத்துருக்கு. 50 ரூபா தலை எடுத்துட்டு இது இவனுக்கு வேணாம்ட்டு 50 உள்ள வச்சுட்டு 40 கொடுத்துச்சு. என்ன கொடுத்தாலும் எங்கள் அண்ணன் கொடுத்துச்சுவாரு. வாழ்த்துக்கள் அண்ணன். நன்றிண்ணே நன்றிண்ணே. கப்பு தண்ணி வாங்க காசு இல்லாமல் தெருவில் தெரிய போகிற மிருதக சக்கரவர்த்தி மிருகத்துவான். என்னடா அந்த தண்ணிக்குள்ள வர முக்களிப்பா மாதிரியே பார்த்துக்கிட்டு இருந்தா. ஆனால் ஈஸியாக ஏமாற்றி போடலாம்ப்பா. 2 கிலோ வெத்தலை வாங்கி கொடுத்தோம்னா டிவிஎஸ் பிட்டியை கொடுத்துட்டு போயிட்டே இருப்பேன். அண்ணே அது என்பில்டுண்ணே, டிஎஸ் பிட்டி சொல்லாத கோவம் வரும். சட்டையில் துப்பல. மிருதங்க சக்கரவர்த்தி மிருகத்துவான் கோடகிரி குமரன், உலக புகழ்பெற்ற கப்ளிங் மண்டையன். ஆமா, விஜய் டிவி சந்துரு சாரே வச்சிருக்காரு பேர் கப்ளிங் மண்டையன். எங்களது கோயில்பட்டியை சேர்ந்த செல்வா அவர்கள் மிருகத்தை செய்வார். செல்வா அடிச்சு விடுப்பார்.
பலவாத்திய மன்னன் பலவாத்திய சக்கரவர்த்தி. எங்க அண்ணன் மண்டி ஓடுச்சுன்னா தொலைஞ்சு ஓச்சுன்னு அர்த்தம். மண்டி போட்டு அப்படி அண்ணன் என்ன ஒன்றும் அப்பத்தான சார்ஜ் ஏற்றுவேன், சும்மா கிடையாது. வண்டி ஓட்டு அடிய மட்டுப்பார். கச்சா 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 கச்சா. புதுக்கோட்டை காவிரி நகரை சேர்ந்த மணிகண்டன் எப்படி அம்மா பாட்டு பாடி எப்படி சமாளிக்கிறா பாரு. அவர் புகழை இது பண்ணாரோ. இருடா, அவன் எந்த ஊரு? உன் வீட்டு பின்னாடி தானே பேப்பை. புதுக்கோட்டை ஏகே அருள் நக்கல் பண்ணக்கூடாது, சொல்ற மட்டும் அருளா முண்டை. புதுக்கோட்டை ஏகே அருள் ஆளுண்டேசிமா. சீம கருவ பயலுகடா. ரெண்டு டீ ஹலோ ஹலோ, டான்ஸ் வர சொல்லவா? அப்படியா, கொஞ்ச நேரத்தில் வர சொல்லிடுறேன். பாவம். சிறந்த முறையில் இங்கே சீன் தாளம் அமைத்து கொண்டிருக்கிறார் உலக புகழ்பெற்ற எங்கள் அண்ணே. இது வரலாறு தெரியாமே சில மேடையில் அதை குண்டக்க மடக்க நான் பேசிவிட்டேன். அது பெரிய வீட்டு பிள்ளை, பாவம். எங்கள் அப்பா தான் சொன்னார், பெரிய குடும்பத்து பையடா, அவர் வீட்டில் நம்ம போய் சோத்துக்கு நின்றுருக்க மாட்டான்னு சொன்னார். என்கிட்ட அப்பா நேற்று சொன்னார்னே. ஏன்னா அவங்க அப்பா சத்துணவு பொறுப்பாளராக இருந்திருக்கார். பாப்பு நீலகண்டன் சீன் அங்கேயும் நொங்குனங்கன்னு சொல்லக்கூடாது. இங்கே வா, என்ன வேலை ஆக்குறிய நாடகத்தில்? அதே துணி சைஞ்சப்பா. குட் 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 பாய், நல்லா இருக்கீங்களா பேபி? வாங்க, எல்லா ஊர்லையும் ஏமாத்திட்டு போகிற மாதிரி இங்கே ஏமாற்றக்கூடாது, காட்டி கொடுத்துருவேன். இப்போ பாட்டு பாட போகிறேன், அதுக்கு தகுந்த மாதிரி அது போடணும். பாடுனே பாடுனே. வெள்ளி சலங்கைகள் என்ன ஒண்ணு போறானோ. பாடு பாடு. குண்ட கள்ளி காலையே போட்டோம். வாப்ப தம்பி, இப்ப எதுக்கு கீழே ஓட்ட? பாட்டுக்கு மட்டும் போட நீலகண்டா. ஊரு காசு லெவிக்காதடா, சொல்ற மட்டும் கரெக்டா போடு. சிட்டுக்குருவி அண்ணேன்னு வாக்குறது நல்லா நோத்தாம வச்சுரு. அப்புறம் பாட்டு தானே போடுனே.
சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து குருவி பறந்து போயிருச்சாடா, அப்புறம் யாருக்கடா போடுற? சிட்டுக்குருவிக்கு போய் சிங்கி சிங்கின்னா கருப்பு நிலா ஏலே என்னை பாட வர்ற, நீ எதுக்கு அதிசயம் மேல சிரிக்கிற? கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு. தம்பி இந்த மசுரெல்லாம் நீ சொல்லக்கூடாது. டொய்யான் டொய்யான் நான் சொல்லுவேன், நீ தாளம் போடு. இவங்க அதை விட்டு விட்டு டொய்யான் டொய்யான். சிறகம் பாத்தி கட்டி செடிக்கு செடி குஞ்சமிட்டு. நீ எதுக்கு தாளம் போற ஆளுன்னு இப்ப காட்டி கொடுத்தவ. வெள்ளிக்கிழமை பஜனைக்கு வாயா ஜாமி வா, உனக்கு வெள்ளி ரதம் வாங்கி தரேன் வாயா ஜாமி வா. அப்படி வெள்ளிக்கிழமை கொஞ்சம் இருப்பு, நீ உள்ள வா, சுப்பா அவிச்சிருந்தேன். பஜனைக்கு போடுற ஆளா? கரெக்டா அந்த சுண்டலுக்கு வரையான் பாரு. சாமி அழைக்க போறேன். எக்க வைங்கண்ணே. அதுக்குள்ள தோசைக்கல்ல சுத்த விட்டுருக்கிய. அடுத்து உங்க பேரை சொல்லுவேன். இப்ப கிடையாது. நல்ல மைசெட்டுக்கு விளம்பரமே தேவை கிடையாது. துக்கலை பட்டினா சரி, அம்மன் ரேடியோஸ் அது ஆபரேட் யாருன்னா எங்க ஜெயன். வாழ்த்துக்கள். இந்த பாருங்க. ஹலோ ஹலோ ஆதிபுர காலம் எங்க ஐயாக்க உள்ள காலத்துல எல்லா கிராமத்திலையும் பாட்டம் பூட்டம் கட்டிக்காத ஜாமியா போறாங்க. நம்ம கொண்டு வர்றோம். இங்க இருக்கக்கூடிய இந்த ஐயனார், இந்த நாகம்மா, இந்த 18ஆம் படி பெரிய கருப்பு, மதுரை பாண்டி முனி, ஒத்தக்காலு சப்பானி, ஒரு காலு முண்டியா, கள்ளிசேரி காளி முனி ஐயா. இந்த சாமி ஊரா அரும்பு குறையாம ஊரை காக்குதா? யாரு சாமி அடிச்சு இதுல இறங்கிறாத. எனக்கு அதே பயந்து எனக்கு அங்கிட்டு தவிராம பாத்துக்கங்கடா. ஹலோ 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 சேது 14 சேது நல்ல 14 பொல்லாத சிவகங்கை நன்னாடு. என் சிவகங்கை சிமையா எங்க ஆத்தாவுக்கு கொல்லங்குடி கிராமமா இருப்பிடமா. ஓடி வாதாயி தலைய வெட்டினதுனால எங்க ஆத்தா நிதிக்கு நாயதுக்கு பேர் போனாலா. என் சிவகங்கை மாவட்டக்காரி என் கொல்லங்குடி வெட்டுடையா காளியம்மா. காளியம்மா கொஞ்ச நேரம் லட்சி முரத்துல உள்ள உன் தங்கச்சி நாகமாலை கூட்டிக்கிட்டு நாங்க அக்கா தங்கச்சி நாங்க அரும்பு குறையலடா. இந்த நாட்டு மக்களை நான் காமாடு தலமாடு காக்கிறேன் என்று சொல்லி இந்த கூட்டத்தில ஏன் நாகம்மா எந்த பெண்ணூர் ரூபத்துல குடியிருக்க. நீ ரோஜக்கார தங்கமுத்தா, ரோசா மாறுமா என் நாகம்மா, உனக்கு ரோசா மாறுமா. கொஞ்ச நேரம் உன் 5 தலை நாகத்தோடு இந்த வெட்ட வழி பொட்டலில நீ மகிடி ஒட்டு விளையாட எந்திரி. அடந்த முடி அழகா என் அழகு மேமாதுரே, என் தாலிய நிறைச்சவே இந்த மதுரை ஏரியாவுல நீ தரும முனினும் பேரு வாங்கினவனப்பு பம்ப நிறைச்சவே. என்ன போல பாளையம் கூப்பிட்டா என் பொல்லாத முடியாண்டி நீ பரிதேசி வேஷம் போட்டவன்டா. குத்த வச்சது மதுரை மேளமடக்கம்மாயா. ஓடி வாடா மேளமடக்கம்மாயா என் வாண்டி முனி நீச்சடிச்சு விளையாண்ட மேளமடக்கம்மாயா. பாண்டி முனி ஐயா அந்த கலங்கு பொட்டலுதான் உனக்கு படுங்க. நீ இடமாறி வந்த எம்பு கருப்பாயுரணி, அந்த கருப்பாயுரணிய விட்டு எந்த சாமி பின்தொடர்ந்தாலும் அது இடவழியில விட்டு மாறுமுடா. என் பாட்டி முனி பின்தொடர்ந்தா பாண்டி முனியே அவன் ஆயுளுக்கு விட மாட்டான்டா. சுருட்டு வாட அடிக்குதப்பு பாண்டி முனியே. இன்னைக்கு லட்சுமி உரத்துல சுருட்டு வாட அடிக்குதுடா. எப்ப மதுபாட்டிலுக்கு சொந்தக்கார பாட்டி முனியே, கொஞ்ச நேரம் நீ அரும்பு குறையாம எந்திரி. ஐயா அடுவா புடி அருவா அருவா
குடியருவாய் எப்போ கோன கொண்ட ஓட்டு என் 18ஆம் படி பெரிய கருப்பு உன் இடமணிய கொஞ்ச நேரம் நீ மேமாட்டி கருப்பு கருப்பே ஆடி வந்தா கட்ட வண்டி நொறுங்குமுடாய் உன்னைய எதிர்க்கிற எதிரிக்கு வளர்த்து மாடு சாயமுடா என் கருப்பே ஆடுனா உரு கொள்ளுமாடாய் என்ன நினைக்கிற இந்த குளங்காக்க வந்த ஐயனாரு என்ன நினைக்கிறாரு உன் குதிரை பவள நிறமா இந்த லட்சுமி கூட ஐயனாரு குதிரை பவள நிறமா உன் குதிரை காலு தங்க நிறமுடா கொஞ்ச நேரம் சாட்டையத்தான் கையில எடுத்து ஐயனாரு என் 18ஆம் படியான கூட்டிக்கிட்டு ஒத்த காலு சப்பானி அவனுக்கு கிளட்டும் பயலுக்கு ஒரு காலு நொண்டியாடா சப்பானியே இந்த மதுரை ஏரியாவில் ரொம்ப நாளா என் நொண்டி ஜாமிய காணாமுடாய் கள்ளிசரி நல்ல கம்மாயா கள்ளிசரி நல்ல கம்மாயா என் பொல்லாத உடம்பாரமாய் என்னைய நாடு ஊரா பெருவாங்க வச்சு என் கள்ளிசரி காளி முனி ஐயா கொஞ்ச நேரம் நீ அரும்பு குறையாம இங்க உள்ள தெய்வத்தை கூட்டிக்கிட்டு இந்த வெட்ட வெளி பொட்டலில கொஞ்ச நேரம் விளையாட வா காளி முனி ஐயா தங்க நல்ல முடியருவா சாமி முடியருவா
நாட்டரசி, அபிநய சுந்தரி, நாட்டிய தாரகை, சிரிப்பு அழகி, புதுக்கோட்டை ஜெயப்பிரியா அவர்கள் டான்ஸ் அண்ட் காமிக். நகைச்சுவை மன்னன், நகைச்சுவை மாமணி, உங்களை சிரிக்க வைப்பதற்காக வருகை தந்திருக்கிறான் என்னுடைய மாணவன். காரியாபட்டி அருகாமல் உள்ள மாந்தோப்பு மண்ணின் மைந்தன் ஆனந்தராஜ் அவர்கள் மற்றொரு நகைச்சுவை மன்னனாக நடிக்க காத்துக் கொண்டனர். தெல்ல தெளிவாக ஒளி ஒளி அமைத்துக் கொண்டிருப்பது துக்குலப்பட்டி ஸ்ரீ அம்மன் ரேடியோஸ். துக்குலப்பட்டி அம்மன் ரேடியோஸ். அம்மன் துக்குலப்பட்டிக்கு வந்திருக்காங்கன்னா இதாயா உண்மையான நட்பு. இந்த பாசத்துக்கு இணையே கிடையாது. வாழ்த்துக்கள் அண்ணே, ரொம்ப நன்றி. அதனைத் தொடர்ந்து பந்தலமைப்பு கே மலச்சாமி தொண்டமான்பட்டி அவர்களுக்கு ரொம்ப நன்றி. நாடகத்தை காண வருக வருகன இரு கரங்கொப்பி அழைத்திருக்கிறார்கள். குலத்தினி மாலைக்கூன் வகைராக்கள், எழுவன் வழக்கிழவன் வகைராக்கள் மற்றும் NST பாய்ஸ், எங்களது லட்சியபுரம் NST பாய்ஸ், லட்சியபுரம் அத்தனை உறவுகளுக்கு நன்றி, வணக்கம். சூப்பர். இங்கே யூடியூப் எடுத்துக் கொண்டிருக்கின்ற அன்பு தம்பி ராமநாதபுரம் மாவட்டம் பெருநாளி அருகாமுள்ள காடமங்கலம் மண்ணின் மைந்தன் தம்பி முருகனுக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். அதனைத் தொடர்ந்து அன்பு மகன் டெய்லி நாடகம் எடுப்பேன். அதுக்கப்புறம் என்ன சீனு வருதுன்னு அங்கேயே கேட்பேன். உள்ளே போயிட்டேன்னா அடுத்த சித்தப்பா எப்போ வருவார்னு கேட்பேன். எனது அன்பு மகன் நரிக்குடி அருகாமுள்ள குறிவிழுந்த மண்ணின் மைந்தன் பாண்டிக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். இந்தாங்க, ஒரு வயசானவர் சொன்னாரே, பப்புன்னு 2 மணி நேரம் நிற்கிறீங்க, வாப்பு வீட்டுக்கு போயிடுறது நல்லது. என் பாய்ஸை ஏவி விட்டுன்னா மண்ணனை கொண்டு எரிஞ்சிருவேன். கீரி பிளேட பிள்றா, பிளேடு மேலே துப்புரா, அப்படியே கிளப்பி விட்டு நீ போயிடுவேன், நானும் முடிச்சுட்டு போயிடுவேன். ஒரு கூட்டம் இருக்காது, நக்கி தெரிய வேண்டிய நாங்கள். அதுதான் சும்மா போட்ட போதைக்கு அள்ளி விட்டு போயிடுறது. ஒரு ஊரில் அப்படித்தான் ஒரு ஆள் பேச்சை கட்டு நாடகத்தை முடிச்சு விட்டேன். காலையில் ஊருக்கார என்னையை பிடிச்சிக்கிட்டாங்க. எப்படி நீ நாடகத்தை இப்படி முடிக்கலாம்? இல்லை, அந்த ஐயா சொன்னாரே, அவன் வெளியூர்றா. அப்புறமேல அவனை தண்ணியை போட்டு அடித்து பார்த்தா அவன் கம்பளி போற வைக்க வந்தாலும் கடைசியில் அப்படி நீ இழுத்து விட்டு போயிடாரா பேப்பையமேனே. எதுக்கு நாடகம் பார்க்க வர்ற? இன்னைக்கு முடிச்சிட்டோம்னு நினச்சி சந்தோஷப்படும், இல்லைன்னா மணிக்கணக்காக நிற்பேன். உங்களிடம் பேசிக்கொண்டும் நடித்து கொண்டிருப்பவன் என்னை வாழ வைத்த அன்பு தெய்வம், என்னோட வாத்தியார். குருநாதர் இல்லாத வித்தை குருட்டு வித்தை. உலகத்திலே குருநாதரை என்னைக்குமே மறக்கக்கூடாது. உங்கள் எல்லாத்துக்கும் தான் சொல்கிறேன், உண்மைதான். யார் மூலம் நம்ம வேலையை கற்றுக்கிட்டோமோ, யாரால நம்ம இந்த அளவுக்கு நல்லா இருக்கமோ அவங்கள மட்டும் உசுருள்ளவரை மறந்துடாதீங்க. என்னுடைய வாத்தியார் விருதுநகர் மாவட்டம் வீரசோழன் அருகாமல் உள்ள வீர ஆலங்குளத்தை சேர்ந்த SS மணியையா மாணவனும். நாம் பிறந்த என் சொந்த ஊர் சிவகங்கை மாவட்டம் மானாமதிலிருந்து தாயமங்கலம் முத்துமாரி கோயிலுக்கு செல்கின்ற வழியிலே வலதுபுறமாக 600 வருஷம் உடமறந்தான் படுக்க கள்ளிசேரி காளிமுனியின் அருளோடு கள்ளிசேரி கிராமத்திலே விவசாய குடும்பத்தில் பிறந்தவன் தான் இந்த கோமால். எங்க அம்மா பிறந்த ஊர் விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகாமல் நொச்சுகுளம் கிராமத்திலே MKR அன்பாலயம் என்ற ஒரு புனிதமான இல்லத்தினுடைய நிறுவனரும் நாடக நடிகர். உங்களை அத்தனை பேர் ஆசையோடு இப்பொழுது நான் திரைப்பட நடிகர் அடியன் MKR பபுன் காமிக் மற்றும் பல வேடங்கள் நடிக்கிறேன். இத்துடன் உரையை முடிக்கிறேன். மழைக்காகத்தான் மேகம், அடக்கலைக்காகத்தான் நீயும், உயிர் கலந்தாடுவோம் நாளும் மகனேவா. நீ சொந்த காலிலே நில்லு, தலை சுற்றும் பூமியை வெல்லு, இது அப்பன் சொல்லிய சொல்லு மகனேவா. ஊருக்காக ஆடும் கலைஞன் தன்னை மறப்பான்,
கூலி கிடையாது. போட்ட ஓதைக்கு எங்க வர்ற? ஏனே இதுக்குள்ள ஏன் வர்ற? உள்ள போயிடுச்சுன்னா நாடகம் கட்டு போகும். காலைல டிவி கட்டணும்டா. புதவுலி மாதிரி கிடக்கு. அதுல இருந்தா இப்படி என்ன? உலகத்திலே எதற்கும் பயப்படாதவன் யாருன்னா நம்ம தமிழன் தான். பயப்பட மாட்டேன். சுடுகாட்டில் புனை எரிஞ்சுக்கிட்டு இருக்கு, நல்லா இருக்கும்போது பக்கத்தில் போக மாட்டாங்க. புனை எரியுது அப்படின்னு. இதுவே ஒரு ஆப்பு சாப்பிடட்டும் புனத்தோடலாம் போய் பேசுவேன். உன்னை நான் அப்படி எத்தி விடுவேன் அப்படின்னு. அதுதான். நன்றி, வாழ்த்துக்கள். போயிட்டு வரவா? நீங்க எல்லாருமே நல்லா இருக்கணும். நமது நாடு இன்னிகளும் பொங்கி வழியணும். எல்லோருமே நல்லா இருக்கணும். நமது நாடு எங்கு செல்வம் பொங்கி வழியணும். நீங்க எல்லோருமே 100 ஆண்டு காலம் நோய் நொடி இல்லாம தாய் பிள்ளைகளா, அண்ணன் தம்பியா, அக்கா தங்கச்சியா, நீங்க எல்லாருமே ஒற்றுமை இருந்து 100 ஆண்டு காலம் நல்லா இருக்கணும். மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று, இறைவன் நினைப்பதுண்டு பாவம் மனிதன் என்று. 1 2 3 4. மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று, இறைவன் நினைப்பதுண்டு பாவம் மனிதன் என்று. மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று. தந்தை தவறு செய்தார், தாயும் இடம் கொடுத்தாள். தந்தை தவறு செய்தார், தாயும் இடம் கொடுத்தாள். வந்து பிறந்து விட்டோம், வெறும் பந்தம் வளர்த்து விட்டோம். வந்து பிறந்து விட்டோம், வெறும் பந்தம் வளர்த்து விட்டோம். மனது துடிக்கின்றது, மயக்கம் வருகின்றது. அழுது லாபம் என்ன, அவன் ஆட்சி நடக்கின்றது. மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று. கவனி செவருபடி. காட்டு மனம் இருந்தால் கவலை வளர்ந்து விடும். காட்டு மனம் இருந்தால் கவலை வளர்ந்து விடும். கூட்டை திறந்து விட்டால் அந்த குருவி பறந்து விடும். கூட்டை திறந்து விட்டால் அந்த குருவி பறந்து விடும். அழலில் விலங்கு இட்டோ கடமை என அழைத்தோ. 4 விலங்குகளில் தினம் நாட்டியமாடுகின்றோ. மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று. விதியின் ரதங்களிலே நாம் விரைந்து பயணம் செய்தால், விதியின் ரதங்களிலே நாம் விரைந்து பயணம் செய்தால். மதியம் மயங்குதடா, சிறு மனமும் கலங்குதடா. மதியம் மயங்குதடா, சிறு மனமும் கலங்குதடா.
கணக்கை முடித்து விட்டேன் ஒரு கவலை முடிந்ததடா மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று இறைவன் நினைப்பதுண்டு பாவம் மனிதன் என்று மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று வாழ்வு நிலைக்கும் என்று அடமாத்தான் இருக்கு. வந்துச்சு ஆனா வரல. உங்க எல்லாருக்கும் வணக்கம். நீங்க எல்லாம் நல்லா, நாங்க எல்லாம் நல்லா இருக்கோம். உங்க எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம். உங்க 4 பேருக்கு வணக்கம். அண்ணப்பையா ஐயா சரி வந்தமா அடுத்த படமா தாக்கணும் லோட்டம் பண்ணிருக்கணும். ஆமாமா ஆரம்பமா how do you do பாடுனே பாடி தொலை மூதேவின்னு சொல்றியா? இல்லடா how do உள்ளவா உன்னை குனிய வச்சு வாயில குத்தல சுதி அப்படி போ. எதை பிடிக்கணும் சுதி அப்படி மேன் கண்ணிமைக்கும் நேரத்திலே காதல் கொண்டேனடி கண்ணிமைக்கும் நேரத்திலே காதல் கொண்டேனடி கொஞ்சம் ஆட்டினீங்கன்னா சரிக்கு நாங்க அங்கிட்ட விழுந்துருவோம். கொஞ்சம் செத்த 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 இங்கே ஆடல் வரிசையாக நடிக்கும் எனது அன்பு தங்கை ஜெயபிரியா அவர்களுக்கு இப்ப சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. புன்னகை அரசி ஜெயபிரியா அவர்களுக்கு இந்த புழுங்கையில அரிசியா? என் காதுல புழுங்க அரிசி அச்சோ எனக்கு வெக்க வெக்கமா வருது. என்ன பண்ணி பயப்படாம பேசினதான் என்ன? எனக்கு பொன்னாடி இணையத்தை கௌரவப்படுத்திய அன்புள்ளங்களுக்கு என் சார்பாக நான் சார்ந்த கலைவு மத்திய நன்றி நடிக்கிறது. வணக்கம் வணக்கம். என்னத்த வழக்கு நாங்கிறது அவனுவோமா மறந்தேனி போட்டுக்கலாம்.
நசுக்கிறேன். என்னை பார்த்தா உனக்கு நக்கல் இதா தெரியுதா? நான் போய் அதை குதிச்சிருவேன். ஒழுங்கா பாருயா, என்ன சொல்றேன்? சரி பிரியா வா, 2 பேரும் கையடிப்போம். கை தட்டுவோம்னே வா. நீ அண்ணே, நான் தங்கச்சி. வர முடியுமா முடியாதா பிரியா? இப்படியே உன்னை அடிச்சு அடிச்சு எனக்கு மறந்து போயிட போறது. நான் என்ன ஐயோ பாட்ட மறந்து மலமலக்கும் மாலைகளே இடுப்புக்கு அட வண்ண கொண்டே நட்சத்திரம் ஒளிரும் கண்ணானது என்ன சொல்லி நான் பாடு எதுவும் முடியாதது நமக்குள்ள ஆசை ஓடுது. நானே நடி ஒன்ன பார்த்து ரசிப்பேன் நடி. நினைக்கும் நேரத்திலே காதல் கொண்டே நடி. குஞ்சாணி இந்த முட்டை போண்டா கடுப்பு வந்துச்சு, எரிச்சதை கலப்புனேன். டேமிட். பிரியோ அடுத்த தாக்கல வேற மாதிரி மாத்தி விடுவோமா? என்ன ப்ரோ? பிரியோ என்ன ப்ரோ? பிரியோ சொல்லு ப்ரோ. வந்து வாய பாரு, வர வர இது மாதிரியே இருக்குதோ. இல்லடா தங்கம், வண்டியில வரும்போது ஒண்ணு சொன்னேன்ல, என்ன அண்ணா? அந்த ஆசையை நீ நிறைவேற்றுவியா? காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறதா? அது இல்லடா, அது அப்புறம் பண்ணிக்கலாம். வேற ஆசீர்வாதம்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தானே. யாருக்கு? உனக்கு எனக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம்? இல்லடா, என் மச்சான் செல்வம் இருக்கா அப்புறம் இல்ல. ஆமா இருக்காரு. அவருக்கு என்ன நல்லா அழகா இருக்காரு. நீங்க 2 பேரும் லவ் பண்றீங்க தானே? இதை உன்னை யாரும் கேட்டால? சரி சொல்லு, என்ன விஷயம்னு விஷயத்துக்கு வா. லவ் பண்றியா இல்லையா? பண்றேன். அப்பனா எப்போ லிப்ட் டு லிப்ட் கிஸ் கொடுக்க போறேன்? யாருக்கு? அவருக்கா? இதுக்கு போய் நான் எடுத்து கம்பல போய் வாய வச்சிருக்கேன். போரட்டே சட கூப்பிடுது முத்தம்மா. முத்தம் கொடுக்க முடியுமா முடியாதா? நீ என்னை கொல்ல பாக்குற. அத பாத்துட்டேன்னா அந்த பல்லைய போரட்டே சட கூப்பிடுது முத்தம்மா. ஓ பின்னால நான் வார முத்தம்மா. போகாதோர நாக்கு முத்தம்மா. அது தீராத மண்ணு. சையா இழுத்துக்கிற செய்யாவா? இல்ல இழுத்தக்கா சையான்னு. நீ என்ன ஏதோ வித்தியாசமா ஸ்லாங் பேசுற? அது கச்சா கச்சா கச்சா. வேற ப்ரோ ப்ரோ ஒழுக்கமா பேசு. விதி
பொறாம ஒண்ணும் கிடைக்க மாட்டேங்குது. மாமா அப்படி குத்துறாரு பாத்தியா? பக்கிரன்னு சண்டு போட்டு வைக்காம போறே ராசாவே குட்டிக்கார ராசாவே. பிரியோ, என்ன அண்ணே? எப்ப நீ வைக்க சொல்லி அண்ணே வைக்காம இருந்திருக்கேன். ஆமாமா, நீ வச்சிட்டாலும் அப்பா அண்ணன் என்ன பேசுறா பாருங்கப்பா. ஒழுக்கமா பேச சொல்லுங்க. உன் கால் எங்க இருக்கு? பிரியோ, கவுந்தாங்கிட்டு விழுந்துறாத. எதையும் பார்க்கலடா. பாக்குற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல ப்ரோ. அண்ணே சட்டி பொல்லடா பிரியோ. மூச்சை பாரு, அவட்ட வந்து கத்துக்க. அப்ப பிறந்தாலதே அவர் பிறந்தாலதே போடுறதுல கேளு. பச்சை முண்டை பார்த்தா இருக்கப்பா. பஞ்சு முட்டாய் சேரகி பட்டு வண்ண ரவிக்க போட்டு அஞ்சி ஒண்ணு போறவளே கொஞ்சம் எங்க நேரமாச்சு. தும்ப பூவே மல்லு வெட்டி அதோட வேறீங்க எட்டி கட்டி வம்பு பண்ண வரவுகள் வழிவீடுங்க நேரம். அப்படி ஓடு. என்னடா தங்கம்? ராத்திரி இன்னைக்கு வெக்க வந்துருச்சு. அப்படியா? என்ன பண்ணணும்? எனக்கு வெக்கமா தாண்டா இருக்கு. உனக்கு வருது என்னமோ? இந்த அவமானம் உனக்கு தேவையாடா? என்ன மனமுள்ள பொண்ணு என்ன மதுரையில கேட்டாங்க. மன்னார் குடியில கேட்டாய்.